ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நான் இப்போ நிற்கிறேன் வந்தேன்னா ஜீர்மன் திருவிழா ஒரு சேர்ச்சில் வந்து நிற்கிறேன். இந்த சேர்ச்சி இன்றைக்கு பெருநாள் மதியத்தில் ஒருக்கா தான் இந்த சேர்ச்சி வந்து தமிழர் பெருநாள் நடக்குது. தமிழர்கிட்ட பூசை நடக்கிறது, மற்ற நாளெலாம் டொச்சுக்கார்கிட்ட பூசை நடக்கிறது. மதியத்தில் 8ஆம் மாதத்தில் கூடுதலாக வாரது. மதியத்தில் ஒருக்கா தான் இந்த தமிழ் பூசை நடக்குது. அது இந்த ஆலயம் விட்டுருக்கு. அந்த ஆலயத்தை தான் வந்து இந்த கோயிலில் பார்ப்போம். இன்றைக்கு என்ன இப்படி ஆக்கள் பாருங்கள், இங்கெல்லாம் ஒரே தமிழ் ஆக்கள்லாம் நிற்கலாம். இப்போ தமிழ் ஆக்கள்லாம் கீழே கேவலா சேர்ச்சுக்கு போய்ட்டு வந்துடுறோம். இப்போ இன்னும் டைம் இருக்குது போய் இப்போ போய்க்கொண்டிருக்கோம். இன்னும் இது இருக்குது. இது பின்னுக்கு இப்போ தான் நான் போகிறேன். நேரமாக போயிட்டு என்ன ரயில் சேத்தெல்லாம் விட்டுடுவா. என்ன ராவு இந்த ஒரு புது கேவலா இல்லை முதல் வந்த நீங்க ராவு என்ன ராவு இப்போ கடை ஆள் எங்க எந்த இடத்துல இருந்து பார்த்தீங்க? ஆள் இங்க இருந்து ஜெர்மன் தொங்கல்ல இருந்து பார்த்துருக்காரு. 400 எத்தனை கிலோமீட்டர் இது? எவ்வளோ ஆழம் இல்லை? நாங்கள் உங்களோட இடத்துல இங்கே வர எவ்வளோ ஆகல? 500 கிலோமீட்டர். உண்மைதான், உண்மையாது. பார்க்கணும், உண்மைதான். ஊராக்கள் தானே முக்கியம். என்னவா சாப்பிட்டாச்சு? சாப்பாடுகள் எல்லாம் விநாயகர் உணவு திறந்து அதான் இப்போ சாப்பிடுவோம். உணவு சேவை சாப்பிடுவோம். என்னவா வணக்கமா இருந்து தம்பி யார்? என்ன முன்பீடு வணக்கம். பிடிச்சவங்க இப்போ வாரீங்க போல. ஓ வணக்கம் சுரேஷ் அண்ணா. இது வந்து மெழுகுதிரி கொடுத்து எங்களுக்காக வேண்டிக் கொள்ள தீர்க்கதரிசிகளின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள அப்போஸ்தலர்களின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள சாட்சிகளின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள ஸ்திரீகளுடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள கன்னியருடைய ராக்கினியே. இது மெழுகுதிரி கொடுத்துருக்கா? மாதா ஒரு திருவிழா. மாதா சுரூபம் கொண்டு போய் நல்ல விஷயம்.
ஜெர்மன் தமிழர் ஐடி பார்க்கணும்னா நல்ல ஃபன்னாக செய்கிறீங்க. அந்த பிச்சா வண்டியில் வாதிருக்கிறீங்க நல்ல அந்த அனுபவ கோயிலில் கூட வந்து கோயிலின் உள்ளுக்கு பாப்போம். உள்ளுக்கு கோயிலின் உள்ளுக்கு போய் பார்க்க போகிறேன். நான் உள்ளுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி உள்ளுக்கு இன்றைக்கி தமிழ் பூசை நடக்குன்னு தொடங்கல. பூசை சும்மா போகலா. இதுதான் இங்கே தான் கோவில். அமைதியாக கதைக்கல. அதுதான் இதில் மெழுகுதிரி கொளுத்துறது வந்து மெழுகுதிரி கொளுத்துறது இந்த சின்னாக்களை கொளுத்தி இருக்கு. அப்படி இது கோவில். நல்ல சிற்ப வேலை நல்ல இதாக இருக்குது. வேலையெல்லாம் அது இது இப்படியே வெளியில் வந்தோம். இந்த பாருங்க, வெளியில் வந்து அந்த இடத்துல மெழுகுதிரி கொளுத்தணும். மெழுகுதிரி கொளுத்துறோம். அதில் தான் மெழுகுதிரி கொளுத்தணும். மெழுகுதிரி அந்த இடத்துல மெழுகுதிரி கொளுத்துறோம் தான் அதில் நிற்குது. இதுதான் மெழுகுதிரி கொளுத்துறது. கோயிலுக்கு வந்து நான் மெழுகுதிரி வாங்க போகிறேன். இப்படியே பார்ப்போம். மெழுகுதிரி நான் வாங்குறது வந்து இதில் தான் கடை. இங்கே இதில் இருக்குது மெழுகுதிரி. என்ன விலைன்னு பார்ப்போம். மெழுகுதிரி இதில் இருக்குது. நான் இதில் சின்ன மெழுகுதிரி இருக்குது. நான் வேண்டப்பா இங்கே மெழுகுதிரி கொளுத்துறது இங்கே தான் கொளுத்தணும். அதனால் மெழுகுதிரி வாங்கிட்டு வந்து கொளுத்துறதுக்கு போய்க்கணும். இங்கே மெழுகுதிரி இருக்குது. இதில் தான் கொளுத்தணும். இங்கே இந்த குளவால தெரியுதோ தம்பி பா மெழுகுதிரி கொளுத்தும் பா. எதில் வந்து இதே அன்பாங்க இல்லாமல் உண்டு தான். எதில் நம்ம கொளுத்த வேணும். வாங்க சார்பா சார்பா முதல் அங்கேருந்து வரும். இதான் முதலாவது வாங்கும். ஒவ்வொன்றும் கொளுத்துற இடத்துல தான் இதில் கொளுத்துவோம். வாங்க இஞ்சி வாங்க சத்த கொளுத்த வேணும். வாங்க இஞ்சி இதில் ஒரு கொளுத்துவோம். சாறு சாணம் அங்கே இடத்துல கொளுத்துவோம். தெரியும் அக்கா அதில் கொளுத்துவா. அது சிட்டியோட கொளுத்து. அப்படி குத்தி வைக்கணும் பார். போகிறேன் வணக்கம் தான் வேண்டாம். அவர் பிஸியாக போகிறார்.
இதான் வீடியோ எடுக்கிறேன் யூடியூபே போடுவோம்ண்டு கேவலாக்கு வந்து நீங்கள் இப்போ தான் அமர்த்தி ஆன்சர் ஓடிக்கொண்டிருது விட்ட ஓடிக்கொண்டு என்ன சாமான் வேண்டலாமோ ஒரு சரி என்னவும் இல்லாமல் அதுதான் நான் கடையை போகிறோம் அதுதான் கடை தான் வாங்க வாங்க வணக்கம்ங்க களைச்சி போனீங்க போல இந்த இதால போம்பா கடைக்கு சாமான் வேணும் இதால தான் கடைக்கு போவேன் இல்லையா கடைக்கு கடை ஓ இது வந்து கடைக்கு போகணும் இதால தான் அதனால இப்போ கடைக்கு போய் கொண்டு இதான் இதால் தான் கடைக்கு போகணும் இதால் தான் கடைக்கு போய் கொண்டிருக்கோம் இப்போ கடையில் இந்த தவமண்ணா வராரு என்ன தவமண்ணா எல்லாம் வேண்டி போட்டீங்களோ அவர் அங்கே காய்ச்சி கொண்டு போகிறார் நீர் தொங்கல் யூஸ் கடை இந்த இவன் இந்த கடையில் என்ன வணக்கம் என்ன பேர் கடையின் பேர் நான் படிவாக எடுத்து இருக்கிறேன் என்ன வியாபாரம் போகுது இந்த 6 மணியோட கடை போட்டா வணக்கம் ஆமாம் இருக்கும் சோமா நீங்கள் பாருங்க ஓகே குலண்ட்லேருந்து வருங்க வணக்கம் அண்ணா வணக்கம் சரி ஓகே இதெல்லாம் கடை வியாபாரம் செய்து முடிஞ்சுதா இதுக்கு கடை வியாபாரங்கள் செய்து முடிஞ்சுதோ என்ன நந்தி வணக்கம் எப்படி வாங்க சூப்பர் நீங்கள் இது கொஞ்சம் அப்புறமா இல்லாமல் சொல்லி இதே ஒரு இது வச்சுக்கிறேன் போல எனக்கு பிளான் இல்லை இந்த இதில் இருக்கிற ஹோல் இதில் ஜூஸ் இருக்குதா இது வந்து ஜூஸ் இதெல்லாம் ஜூஸ் ஏதோ பார் உண்டு பண்ணு இது கணக்கை செய்து விற்கிறேன் இந்த இதில் இருக்கிற ரோல் ஆனால் ரோல் இருக்கு இங்கால ரோல் இல்லை ஓ வணக்கம் வணக்கம்
இந்த கடை எங்களோட அம்பாள் ஸ்டோர் இந்த கடை ஏதானி கடை என்ன வந்து சர்வத்து பாணி என்ன இல்லை முதலாளி இது வந்து வணக்கம் தான் வேண்டாம் எப்படி வாங்க கோயில் வந்து நீங்கள் களைச்சி போனீங்க கோயிலோட வாங்கலவா या होत्राटी होती இது இந்த கடை ஐஸ் விற்கணும் ஐஸ் வேண்டாம் உப்புறமா தான் ஐஸ் தானே மேலே வந்து வேண்டுறது இதில் தான் ஐஸ் விற்கணுமா என்ன ஐஸ் அழைச்சி போகணும் வந்ததுக்கு இந்த கொத்துராட்டி தான் வாங்கினேன் கொத்துராட்டி வாங்கி கொண்டு வீட்டை வலிக்கிட்டா சரியோ இதெல்லாம் வீட்டை போகிறோம் கோயில் வந்துட்டு கோயில் நான் கும்பிட்டு முடிஞ்சு சாமான எல்லாம் வாங்கி போட்டு வீட்டா போகிறோம் தம்பிப்பா தம்பி காய்ச்சி போனீங்க மரம் படிவா அன்னைக்குப்பா இப்போ போய்கொண்டிருக்கிறோம் வீட்டை இங்கே கோயில் இங்கே இருக்குது நான் வந்தது இப்படி என்ன வீட்டாக போக போகிறோம் பாருங்க பின்னால் கோயில் இருக்குது ஓகே இப்போ கோயில் முடிச்சு போய்கொண்டிருக்கிறோம் நாங்கள் இன்னும் விடாமல் இருக்குது கார் விட்டது இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் வரைக்க வந்தாச்சு நீ போய்க்குள்ள தான் எனக்கு களைச்சி போகும் களைச்சி போகணும் கார் விட்ட இடத்துக்கு போவா கார் விட்ட இடத்துக்கு கிளப்புவா முடிஞ்சு வீட்டா போய்கொண்டிருக்கிறோம் களைச்சி போகணும் நாங்கள் எல்லாரும் ஓகே பாய் பாய் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் ஜெஃப்னா தமிழன் பாய் பாய்